வணக்கம். தமிழ் ஆஸ்ட்ரோ லைஃப் சேனல் பார்வையாளர்களுக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றி. சனி வக்கர நிவர்த்தி கடந்த ஜூலை மாதத்திலிருந்து மீனராசியில் 138 நாட்களாக வக்கர கதியில் இருந்த சனி பகவான் இப்போ வக்கர நிவர்த்தியாகி நவம்பர் 28, 2025 முதல் நேர்கதியில் பயணம் செய்ய போகிறார். கர்ம அடிப்படையில், அதாவது உங்களுடைய பிறப்பு ஜாதக அடிப்படையில், உங்களுக்கு நடக்கக்கூடிய தசா புத்தி அடிப்படையில் 12 ராசிகள் இருக்கக்கூடிய 27 நட்சத்திரங்களுக்கும் உடைவட்ட நட்சத்திரங்களோடு சேர்த்து 36 நட்சத்திரங்களுக்கும் தசா புத்தி பலன்களாக கணித்திருக்கிறேன். இந்த வீடியோவை பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைபர் பண்ணி எனக்கு ஆதரவு கொடுங்கள். குறிப்பாக உங்களுக்கு என்ன தசை நடக்குது அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷனில் எனக்கு பதிவு பண்ணுங்கள். கடகராசி பூசம் நட்சத்திரம், இது சனியுடைய நட்சத்திரம். தசா காலங்கள் 19 வருடம். என்னோட கணக்குப்படி சென்ட்ரு பகுதியில் 10 வருடம் நான் எடுத்துக்கிறேன். உங்கள் சுய ஜாதகத்தில் என்ன தசா புத்தி இருப்பு இருக்கோ அதை நீங்கள் கணக்கில் வச்சிங்க. உங்கள் சுய ஜாதகத்தில் ஒரு சில பேருக்கு வந்து தசா புத்தி இருப்புகள் 3 வருடம் இருக்கலாம், 6 வருடம் இருக்கலாம், அப்படி இல்லைனாக்கா 13 வருடங்கள் இருக்கலாம், இல்லை 17 வருடங்கள் இருக்கலாம். உங்கள் சுய ஜாதக தசா புத்தி இருப்பை பொறுத்து என்னோட கணக்குப்படி நான் 10 வருடம் எடுத்துக்கிறேன். 10 வயசு வரைக்கும் சனி தசை நடப்பில் வந்தால் பிறகு 17 வருடங்கள் புதன் தசை, 10 + 17 27, 27 வயசு வரைக்கும் புதன் தசை நடப்பில் வரும். புதன் தசை, இந்த புதன் தசை அப்படிங்கிறது ராசிக்கு விரையாதிபதி தசை, 3ஆம் அதிபதி தசை. இந்த தசை அப்படிங்கிறது பெரும்பாலும் வந்து நன்மை செய்யாத தசை. இது அவயோக தசை தான். இளம் வயதில் வரும்போது இப்போ 9ஆம் இடத்துல சனி பகவான் வக்கர நிவர்த்தி ஆகிறார் பாக்கியஸ்தானத்தில். இந்த அஷ்டம சனி விடுதலையான பிறகு பாகிஸ்தானத்தில் போய் வக்கரம் ஆயிட்டார். வக்கரமான பிறகும் அந்த பலன்களை சரியா செய்யல. இப்போ வக்கர நிவர்த்தியான பிறகு அந்த பலன்களை சரியா செய்யுமா? அருமையா இருக்கும். இப்போதான் உங்களுக்கு வந்து முழுமையான அஷ்டம சனி விடுதலை அப்படின்னு எடுத்துக்கணும். மற்றபடி பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு என்ன கவலைகள் இருக்கும்? படிக்கிற காலகட்டத்தில் இப்போ தசா புத்தி ரீதியாக வயசு ரீதியாக பார்த்தோம்னால் 16 வயசுலேருந்து 20, 21 வயசு வரைக்கும் படிக்கிறீங்க. இப்போ நிறைய டிஸ்டர்பன்ஸ் எல்லாம் நிறைய அனுபவிச்சிருப்பீங்க. புதன் தசைங்கிறது அவயோக தசை தான். அதுலேயும் பின்னாடி இருக்கக்கூடிய புதன் தசை இல்லை, புதன் தசை செவ்வாய் புத்தியில் நிறைய பேர் கஷ்டப்பட்டுருக்கலாம். அதுக்கு முன்னாடி இருக்கிறவங்களுக்கு அந்த அளவுக்கு ப்ராப்ளத்தை கொடுத்துருக்காது இந்த சனி அப்படிங்கிறது அஷ்டம சனியில். இருந்தாலும் கஷ்டப்படக்கூடிய நபர்கள், ரொம்ப இப்போ கஷ்டத்தில் இருக்கிற, கவலையில் இருக்கிற, படிப்பு சரியாக எனக்கு இதுவாக மாட்டேங்குது, எக்ஸாம் எல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா நிறைய நெகட்டிவாக தான் பதில் வருது, சரியாக ஸ்கோர் பண்ண முடியல அப்படின்னு நினச்சிங்கனாக்கா இப்போ இதுக்கப்புறம் கிளியர் ஆகும். டோட்டலாகவே உங்களுக்கு படிப்பு ரீதியாக நல்ல ஒரு வளர்ச்சி, நட்புகள் ரீதியாக கொஞ்சம் ப்ராப்ளம் இருந்தாலும் சரி அது சால்வ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. வீட்டில் வந்து சுப விசேஷங்கள்லாம் இப்போ தான் நடக்க ஆரம்பிக்கும். கொஞ்சம் கொஞ்சமாக அந்த பிரச்சனைகள் வீட்டில் யாருக்காவது 7 சனி இருந்தாலோ இல்லை அஷ்டம சனி இருந்தாலோ அவங்களுக்கு இருக்கக்கூடிய நெகட்டிவிட்டி இருக்கு இல்லையா, அதெல்லாம் மாறக்கூடிய வாய்ப்பு இருக்குது. இப்போ பாசிட்டிவாக மாறும் எல்லாமே. இப்போதான் ஒரு நல்ல ஒரு நிலைமைக்கு வரப்போறீங்க. இதுக்கப்புறம் தான் உங்களுக்கு நல்ல ஒரு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. படிப்பு ரீதியாக இருந்தாலும் சரி, எதுவாக இருந்தாலும் உங்களுக்கு சுப விசேஷங்கள், வீட்டில் வந்து என்ன மாதிரியான கவலைகள் கஷ்டங்கள், ஏன்னா ஒரு சில பேருக்கு வந்து அந்த சூனியம் வச்ச மாதிரியே இருக்கும், ஏதோ செய்வனை வச்ச மாதிரியே இருக்கும், அது மாதிரியான மனநிலைகள்லாம் இருந்திருப்பீங்க. அது மாதிரியான கவலைகள்லேருந்து இப்போ வெளியே வர போகிறீங்க. இப்போ எல்லாமே உங்களுக்கு வந்து விடுதலை. இப்போ 20 வயசுக்கு மேலே என்னோட கணக்குப்படி புதன் தசை 27 வயசு வரைக்கும் நான் எடுத்திருக்கிறேன். ஒரு சில பேருக்கு வந்து 30 வயசு வரைக்கும் கூட புதன் தசை அப்படிங்கிறது வரலாம். என்னோட கணக்குப்படி 27. இப்போ புதன் தசையில் படிப்பெல்லாம் முடிச்சுட்டு வேலை தேடுறீங்க அப்படின்னாக்கா இப்போ வேலை வாய்ப்புகள் நல்லாவே இருக்குது. ரொம்ப நாளாக எனக்கு வேலை போச்சுங்க, வேலை கிடைக்கல, 2-3 வருஷமாக வேலையில் ரொம்ப கஷ்டப்பட்டேன் நான், எனக்கு சரியான வேலை அமையல, வேலை வந்து ரொம்ப கஷ்டத்தை கொடுக்குது, எனக்கு சரியான வேலை அமையுமானா இப்போ பரவாயில்ல. அதாவது சனி பகவான் 9ஆம் இடத்துல, 10ஆம் இடத்துல, 11ஆம் இடத்துல வரும்போது, 3 இடத்துல வரும்போது முடிஞ்ச அளவு தசா புத்தி சரியில்லைனாக்கா அந்த அளவுக்கு உங்களுக்கு நல்ல ஒரு வளர்ச்சிகள் கொடுக்கும். தசா புத்தி சரியில்லைனா கூட நீங்கள் எடுக்கக்கூடிய முயற்சிகள் அனைத்துக்கும் வெற்றி வாய்ப்புகளை கொடுத்துரும். வேலை ரீதியாக உங்களுக்கு ஏற்றங்கள் உண்டு. இப்போ வேலையில் சேர்ந்துட்டேன் அப்படின்னாக்கா அந்த வேலை இன்னும் நல்லா இருக்கும், சிறப்பாக இருக்கும். இப்போ வேலை கிடைக்காதவங்களுக்கு வேலை கிடைக்கும். வெளிநாடு சம்மந்தப்பட்ட வேலை மட்டும் தேடிட்டு இருக்கேன், இன்னும் கிடைக்கல, எனக்கு கிடைச்சா நான் வெளிநாடு போயிடுவேன் அப்படின்னாக்கா இப்போ அதுக்கு நீங்கள் ட்ரை பண்ணலாம். வெளிநாட்டுக்கு சம்மந்தப்பட்ட வேலைக்கு நீங்கள் ட்ரை பண்ணலாம். திருமணத்துக்காக முயற்சி பண்ணிட்டு இருங்க. எனக்கு அஷ்டம சனி முடிஞ்ச பிறகு கூட திருமணம் இன்னமும் கூடி வரல அப்படின்னாக்கா இப்போ திருமணம் கூடி வந்துடும். திருமண ரீதியாக நல்ல ஒரு ஏற்றங்கள் உண்டு. ஏன்னா பாக்கியஸ்தானத்தில் சனி பகவான் வரும்போது உங்களுக்கு நல்ல ஒரு வளர்ச்சிகள் தான். இந்த டைமுங்கிறது முயற்சிகள் எல்லாமே உங்களுக்கு நல்லா இருக்கும். அதிகப்படியான அஷ்டம சனி முழுமையாக விடுதலையாகி நல்ல ஒரு சுகபோக வாழ்க்கை அப்படின்னாக்கா இப்போதான் ஆரம்பம் உங்களுக்கு. இதன் பிறகு இந்த உடம்பு வலியோ இல்லை மனசு வலியோ எதுவுமே இருக்காது. நிறைய துரோகங்களை நீங்கள் நிறைய பார்த்துருப்பீங்க. நிறைய வந்து பெண்களாக இருந்தாலும் சரி, ஆண்களாக இருந்தாலும் சரி, வேலை செய்யக்கூடிய இடங்கள்ல நீங்கள் யாருக்கெல்லாம் நல்லது செஞ்சீங்களோ அவங்களாம் கெடுதல் பண்ணியிருப்பாங்க, நிறைய துரோகங்கள் பண்ணியிருப்பாங்க. சொந்த பந்தங்களில் வந்து உங்களை கேலி பேச்சு எல்லாம் நிறைய இருந்திருக்கும்.
இது எல்லாமே இப்போ மாறும். மனநிலை மாறும். மனசுல வந்து தெம்பா இருப்பீங்க. அதாவது தன்னம்பிக்கை இந்த காலகட்டங்களுக்கு கொடுக்கும். அதிகப்படியான இப்போ முயற்சி ஏதோ ஒன்று பண்ணணும், சாதிக்கணும் அப்படின்றதுக்காக நீங்க இப்போ அந்த முயற்சிகள் நீங்க எடுக்கலாம். இது வரைக்கும் எந்த வேலை எடுத்தாலும் தடை தாமதங்களா இருக்கு அப்படின்னாக்கா இப்போ அந்த தடைகள் இருக்காது. திருமண ரீதியா ஒரு ஏற்றம். திருமண வாழ்க்கையில நிறைய பிரச்சனைகள் இருந்துச்சு இல்லையா? கணவன் மனைவிக்குள்ள ஒற்றுமை இல்லாமல் இருக்கிறது. ஒரு சில பேர் வந்து டைவர்ஸ், கோர்ட் கேஸ் நிறைய போயிருப்பாங்க. அது மாதிரி அவங்கெல்லாம் வந்து சேர்ந்து வாழக்கூடிய வாய்ப்பு. இல்லை சார் எனக்கு இந்த திருமணம் பிடிக்கல, நான் டைவர்ஸ் கேட்டு மறு திருமணம் அமைச்சிக்க போறேன் அப்படின்னு நினைக்கக்கூடிய நபர்கள், அந்த முடிவை எடுத்த நபர்களுக்கும் இப்போ வெற்றி வாய்ப்புகள் உண்டு. உடனே டைவர்ஸ் கிடைச்சி அவங்களுக்கும் ஒரு விடுதலை கன்ஃபார்மா உண்டு. ஒருத்தர் விட்டு கொடுக்காம நிறைய போராடிட்டு இருப்பாங்க. வாழ்க்கைக்காக போராடுறவங்களும் சரி, வேற மறுமண வாழ்க்கைக்காக போராடிட்டு இருக்கிறவங்களுக்கும் நல்ல ஒரு வாய்ப்புகள் இந்த காலகட்டங்களில் உண்டு. இந்த புதன் தசை அப்படிங்கிறது அப்படிதான் இருக்கும். ஆனா புதன் தசையில பின்னாடி வரக்கூடிய 7 வருடங்கள் இருக்கு இல்லையா? இந்த லக்னம், அதாவது இதே லக்னமா இருந்தாலும் சரி, இந்த லக்னத்துக்கு இந்த ராசிக்கு வேற லக்னமா வந்து அந்த லக்னம் அப்படிங்கிறது யோகா லக்னமா இருந்தா, அதாவது சந்திரன் சூரியனுக்கெல்லாம் நட்பு கிரக லக்னமா வந்தீங்கன்னாக்கா புதன் தசையில பின்னாடி வரக்கூடிய 7 வருடம் அப்படிங்கிறது சிறப்பு அப்படின்னு எடுத்துக்கலாம். அதாவது 20 to 27, ஒரு சில பேருக்கு வந்து 30 வயசு வரைக்கும் கூட வரலாம். அந்த செவ்வாய் புத்தியிலேருந்து ஓரளவுக்கு பரவாயில்லையா இருக்கும். பரவாயில்லன்னு தான் சொல்ல முடியும். ஆனால் பெருசாக வந்து கடன் வாங்குறத கொஞ்சம் தவிர்க்கிறது நல்லது. ஆனால் கொடுத்த கடன்லாம் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதிகப்படியாக கொடுத்த கடன் வர்றது, அது மாதிரி உடல்நலம் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள், நோய் நொடி இது மாதிரி எதுனா இருந்துச்சுனாக்கா, மருத்துவ செலவுகள் எதனா இருந்துச்சுன்னா அதெல்லாம் கிளியர் ஆகக்கூடிய வாய்ப்பு இருக்குது. அது பூச நட்சத்திரக்காரர்களுக்கு 27 வயசுல இருந்து 34 வயசு வரைக்கும் கேது தசை. கேது இந்த ராசிக்கு எந்த வயசுல வேணா வரட்டும். இந்த பூச நட்சத்திரக்காரர்களுக்கு கேது எங்க இருந்தா எப்படி அப்படின்னாக்கா, இந்த ராசிக்கு வந்து சனியோட வீட்டில் இருந்தா கூட சிறப்பு அப்படின்னு சொல்லிக்கலாம். சிறப்புன்னு சொல்ல முடியாது, கஷ்டத்தை கொடுக்கும். அது கூட வந்து 7 வருடத்துல 3.5 வருஷம் கஷ்டத்தை கொடுக்கும். 3.5 வருஷம் ஓரளவுக்கு நல்ல பலன்களை கொடுத்துரும். அதுலேயே 3.5 வருஷத்துல இந்த அஷ்டம சனி கூட போயிருக்கலாம். இப்போ வந்து விடுதலை, உங்களுக்கு அஷ்டம சனி அப்படிங்கிறது விடுதலையாகி ஒரு நல்ல நிலைமைக்கு வரப்போறீங்க. இந்த கேது தசையில பின்னாடி இருக்கக்கூடிய 3.5 வருஷத்துல இருந்தீங்கன்னா சிறப்பு. முன்னாடி இருக்கக்கூடிய 3.5 வருஷத்துல இருந்தீங்கன்னாக்கா கொஞ்சம் கவனமா இருக்கணும். ஆனா அந்த அளவுக்கு வந்து கஷ்டங்கள் இருக்காது. ஓரளவுக்கு கிளியர் ஆகும். எல்லா பிரச்சனைகளும் கிளியர் ஆகும். கடன் பிரச்சனை, அப்படி இல்லைனாக்கா தொழில் ரீதியா, வேலை வாய்ப்பு ரீதியா நீங்க எதிர்பார்ப்புகள்லாம் ஓரளவுக்கு பூர்த்தி ஆகக்கூடிய வாய்ப்பு இருக்கு. திருமண வாழ்க்கையில கொஞ்சம் முன்னேற்றங்களை கொடுக்கும். திருமண ரீதியா திருமணம் நடக்கல, ரொம்ப லேட் ஆகி போச்சு அப்படின்னாக்கா அந்த திருமணம் எல்லாம் கூடி வரதுக்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்கு. இது வந்து 3.5 நான் பிரித்து சொல்லியிருக்கிறேன் இந்த கேது தசைக்கு. இதுக்குன்னு தனியாக வீடியோவை போடலாம். ஆனால் ஒவ்வொன்றுத்துக்கும் 15 நிமிஷம் ஆகும் அப்படின்றதுனால ரொம்ப சுருக்கமாக பேசுனதான், கொஞ்சம் வேகமாக பேசி அதிகப்படியாக நான் எல்லா தசைக்கும் சொல்லணுன்றதுக்காக, ரிப்பீட்டட் வார்த்தை வரக்கூடாதுன்றதுக்காக நிறைய நான் சுருக்கமாக சொல்லி முடிச்சிடுறேன். இந்த கேது தசை இன்னொன்று சுக்கிரனோட வீட்டில் இருந்தால் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். இந்த ராசிக்கு கேது பகவான் சுக்கிரனோட வீட்டில் இருந்தால் அந்த அளவுக்கு நன்மைகளே செய்யாது. நன்மைகளே செய்யாதுன்னு சொல்ல முடியாது, செஞ்சிருக்காது இது வரைக்கும். நன்மைகள் செய்யாத இந்த கேது பகவான் இப்ப இந்த சனி வக்கர நிவர்த்திக்கு பிறகு ஓரளவுக்கு நீங்க எதிர்பார்க்கலாம். ரொம்ப நல்லா எதிர்பார்க்க முடியாது, நம்ம அதையும் சொல்றோம். ஏன்னா சுக்கிரனோட வீட்டில் இருந்துச்சுன்னா அது சுக்கிரதசை மாதிரி தான். இந்த ராசிக்கு சுக்கிரதசை அப்படிங்கிறது நன்மை செய்யாது. சுக்கிரன் நன்மை செய்ய மாட்டார். அவர் எந்த அமைப்புல இருந்தாலும் சரி, அந்த வீடு கொடுத்த கிரகம் எந்த அமைப்புல இருந்தாலும் சரி, அந்த கேது பகவான் பிளஸ் வந்து சுக்கிரன் 20 வருஷம் 27 வருஷம் அப்படிங்கிறது கொஞ்சம் கவனமா இருக்கணும். 27 வருஷமும் அப்போ 27 வருஷமும் வாழ முடியாதா அப்படின்லாம் கிடையாது. சுக்கிரதசைக்கு விதிவிலக்கு உண்டு. அடுத்து வரக்கூடிய 7.5 சனிக்கு விதிவிலக்கு உண்டு. அந்த 7.5 சனி அப்படிங்கிறது பொங்கு சனி. அப்ப நல்ல ஒரு மாற்றங்களை கொடுத்துரும். இப்போ வந்து 9, 10, 11 இந்த சனி பகவான் இருக்கும்போது உங்களை டிஸ்டர்ப் பண்ண மாட்டார். 12ஆம் இடத்துக்கு வரும்போது, அதாவது 7.5 சனி வரும்போது தான் உங்களுக்கு அந்த டிஸ்டர்பன்ஸ் இருக்கும். அந்த டிஸ்டர்பன்ஸ் எது மூலியமா இருக்குனாக்கா, பொங்கு சனியா இருந்தா, அதாவது யோக தசையா இருந்தா, யோகம் செய்யக்கூடிய அமைப்புல இருந்தா, இது யோக தசை கிடையாது. கேது தசையா இருந்தாலும் சரி, சுக்கிர தசையா இருந்தாலும் சரி, யோக தசை கிடையாது. அதாவது சுக்கிரனோட வீட்டுல கேது இருந்தா மட்டும். மற்றபடி வேற எங்க இருந்து இந்த கேது பகவான் தசை நடத்தினாலும் நல்ல ஒரு வளர்ச்சி, வேலை ரீதியா தொழில் ரீதியா நல்ல ஒரு வளர்ச்சி. ஆனா இந்த கேது பகவான் சுக்கிரனோட வீட்டுல இருக்கும்போது மட்டும் கொஞ்சம் கவனமா இருக்கணும். இந்த ஆட்கள் மட்டும், இந்த நபர்கள் மட்டும் ரொம்ப ரொம்ப கவனமா இருக்கணும். ஏன் அப்படின்னாக்கா, பயமுறுத்துறேன், நெகட்டிவா சொல்றேன்னு நினைக்காதீங்க. இது வந்து என்னன்னாக்கா, இந்த தசை ஃபுல்லாவே சுக்கிரனோட ஆதிக்கத்துல போயிடும். நீங்க நினைக்கிறது அந்த அளவுக்கு ஈஸியா நடக்காது. இப்ப வேலை தொழில் எல்லாமே கொஞ்சம் பாதிப்புல இருக்கும். இப்ப அஷ்டம சனியில இப்ப விடுதலான பிறகும் அவங்களுக்கு வந்து கொஞ்சம் பிரச்சனைகளை கொடுக்கலாம். இப்ப சனியோடைய வக்கர நிவர்த்திக்கு பிறகு கூட ஓரளவுக்கு பரவாயில்லையா இருக்கலாமே தவிர ரொம்ப பரவாயில்ல நல்லா இருக்கும் அப்படின்லாம் சொல்ல முடியாது. அது உங்க சுய ஜாதகத்தை பொறுத்து. இது யாராருக்கெல்லாம் நல்லா இருக்கும் அப்படின்னாக்கா, சுக்கிரன் இருக்கிற இடம் அப்படின்னாக்கா, சுக்கிர பகவான் வந்து 3, 6, 10, 11 இருக்கிறவங்களுக்கு அந்த கேது தசை நல்லா இருக்கும், சுக்கிர தசையும் நல்லா இருக்கும்.
அது தவிர்த்து சனியோட வீட்டில் இருக்கிறவங்களுக்கு ஓரளவுக்கு பரவாயில்ல. மற்ற இடங்கள்ல எங்க இருந்து தசை பண்ணாலும் சரி, இந்த கேது பகவான் தசை அந்த அளவுக்கு வளர்ச்சிகளை கொடுக்கும். 34 வயசுக்கு மேல 54 வயசு வரைக்கும் சுக்கிர தசை. சுக்கிரன் இது சுக்கிர தசை நான் நிறைய சொல்லிட்டேன். ஏற்கனவே கேது தசைக்கும் உங்களுக்கு சுக்கிர தசையை மிங்கிள் பண்ணி சொல்லிட்டேன். ஏன்னா சுக்கிரன் இந்த ராசிக்கு வந்து 4ஆம் அதிபதினு சொல்லக்கூடியவர், இன்னொன்று 11ஆம் அதிபதினு சொல்லக்கூடியவர். 4 கூடிய கிரகம் அப்படின்னாக்கா வேலை வாய்ப்பு எல்லாத்தையும் சொல்லக்கூடிய இடம் அதுதான். தாயாரின் உடல்நிலை, தாயார் சம்மந்தப்பட்ட அந்த சொந்த பந்தங்கள் சொல்லக்கூடிய இடம் அதுதான். இன்னொன்று குழந்தைகளோட கல்வி, உங்களுடைய வாரிசுகளோட கல்வி சொல்லக்கூடிய இடம் அதுதான். அது மட்டும் இல்லாமல் ஒரு ப்ராப்பர்ட்டிக்கு மேலே நிறைய ப்ராப்பர்ட்டி இவங்க வச்சுருப்பாங்க, வண்டி வாகனம் நிறைய இருக்கும் இவங்ககிட்ட அப்படின்னு சொல்லக்கூடிய இடமும் அந்த 4ஆம் இடம் தான். இது எப்படி இருந்தால் நல்லாயிருக்கும்? இப்போ சுக்கிரதசை உங்களுக்கு நல்லதே பண்ணாது, அப்போ எப்படி இருந்தால் நல்லாயிருக்கும்? சுக்கிரன் 12ல் இருந்துச்சுன்னா சிறப்பு அப்படின்னு எடுத்துக்கலாம். உங்கள் ராசிக்கு 12ல் உங்கள் சுய ஜாதகத்தில் லக்னம் எந்த லக்னமாக இருந்தாலும் சரி 12ல் சுக்கிரன் இருக்குதுனாக்கா 7.5 சனி வந்தால் கூட ஓரளவுக்கு பரவாயில்ல, உங்களுக்கு சிறப்பான யோகத்தை கொடுத்துரும் சுக்கிர பகவான். 12ஓட சம்மந்தப்படணும். அதே மாதிரி 8ல் இருந்தால் ஓரளவுக்கு பரவாயில்ல. அதுமாரி 3, 6, 10, 11 நான் சொல்லிட்டேன். அது மாதிரி இப்போ சுக்கிரன் இந்த சனி வக்கர நிவர்த்திக்கு பிறகு உங்களுக்கு நிறைய பேருக்கு வந்து கஷ்டத்தை கொடுத்துருக்கும் அஷ்டம சனியில. இது எல்லாமே உங்களுக்கு மாறப்போகுது. இப்போதான் உங்களுக்கு முழுமையான வளர்ச்சிகளை கொடுக்க போகுது, அதிகப்படியான வருமானத்தை கொடுக்கும், அதிகப்படியான வேலை வளர்ச்சி. அது மாதிரி இப்போ ப்ரொமோஷன்லாம் எதிர்பார்த்துருந்தாக்கா இந்த சுக்கிர தசையில் நீங்கள் எதிர்பார்க்கலாம். உங்கள் சுய ஜாதகத்தில் 4ஆம் அதிபதினு சொல்லக்கூடியவர் இவரே தான் ராசிக்கு. உங்கள் லக்னத்துக்கு 4ஆம் அதிபதி நல்லா இருந்தான்னு வச்சுங்களேன், ஒரு சில பேருக்கு வந்து அஷ்டம சனியில் உங்களுக்கு வேலை ரீதியாக பிரச்சனையே வந்திருக்காது. வேலை நல்லா போச்சுங்க, எனக்கு வேலைலாம் எனக்கு பிரச்சனையே இல்லைங்க, எனக்கு குடும்ப வாழ்க்கையில் பிரச்சனை அப்படின்வாங்க. இல்லைனா கடன் பிரச்சனைன்னு சொல்லுவாங்க. ஏதோ ஒரு இடத்துல 6 இல்லைனா 7 2ஆம் இடம் பொருளாதார ரீதியாக ஏதோ ஒரு பாதிக்கப்பட்டிருக்கும். அது மாதிரி ஏதாவது ஒன்று மனசு ரீதியாக பாதிக்கப்பட்டு, அப்படின்னா சொந்த பந்தங்கள் ரீதியாக, நண்பர்கள் வட்டாரத்தில் இது மாதிரி, இல்லைனா கூட்டு தொழில், அது மாதிரி தொழில் செய்யக்கூடிய நபர்களுக்கு நிறைய பாதிச்சிருக்கும். இது எல்லாமே இப்போ வளர்ச்சிகளை கொடுக்க போது இந்த சனி வக்கர நிவர்த்தி காலம் அப்படிங்கிறது. சுக்கிரதசையில் நீங்கள் நினைக்கிறது எல்லாமே சாதிக்க போறீங்க, நினைக்கிறது எல்லாமே நடக்கும். சுப விசேஷங்கள் அதிகமாக நடக்கும். வீட்டில் வாரிசுகளோட கல்வி சிறப்பாக இருக்கும், வாரிசுகளோட வளர்ச்சி நல்லா இருக்கும். இது வரைக்கும் ஏதாவது சொல் பேச்சு கேட்கல, நிறைய உங்களுக்கு டிஸ்டர்ப் பண்ணியிருப்பாங்க வாரிசுகள் ரீதியாக, சொந்த பந்தங்கள் ரீதியாக, எல்லாமே உங்களுக்கு வளர்ச்சிகளை சுக்கிரதசையில் பார்க்கலாம். அருமையான வளர்ச்சி, சிறப்பான முன்னேற்றங்கள் இந்த காலகட்டங்களில் உண்டு. 54 வயசுலேருந்து 60 வயசு வரைக்கும் சூரிய தசை, 60 வயசுலேருந்து 70 வயசு வரைக்கும் சந்திர தசை, 70 வயசுலேருந்து 77 வயசு வரைக்கும் செவ்வாய் தசை. ஏன் இந்த 3 தசைகளை நான் சேர்த்து சொல்கிறேன் அப்படின்னாக்கா, ரிப்பீட்டட் வார்த்தை வருது ஒன்று, இன்னொன்று வந்து வீடியோ லென்த்தாக போயிடுது ரொம்ப நேரம் ஒவ்வொரு தசைக்கு பேசுறதுனால. இது யோகா தசைனா இது இப்படி தான் இருக்கும். யோகா தசை நடக்கும்போது சனி 9ஆம் இடத்துல பாகிஸ்தானத்திலேருந்து வக்கர நிவர்த்தி ஆகும்போது, ஏன்னா வக்கர காலங்களில் ஒரு சில மன அழுத்தங்களை கொடுத்துருக்கலாம், கடன் பிரச்சனை கொடுத்துருக்கலாம், வராத பணம். இப்போ அஷ்டம சனியில் பணம் விட்டுருப்பீங்க, லாக் ஆகிருக்கும், வருமானு எதிர்பார்த்துருப்பீங்க. அஷ்டம சனி முடிஞ்ச பிறகு இப்போ வந்துடும் அப்படின்னு நினச்சிருப்பீங்க, வந்திருக்காது, வக்கரத்தில் போயிட்டாரு. இன்னொன்று குரு வந்து 12ஆம் இடத்துக்கு போயிட்டாரு. இது எல்லாமே ஒரு நல்லது செய்யக்கூடிய கிரகங்கள் எல்லாமே மறைவு ஸ்தானத்துக்கு போயிட்டு வக்கரமானதுனால உங்களுக்கு வந்து நல்ல பலன்கள் கிடைக்கல. இப்போ வந்து உடனே உங்களுக்கு எல்லாமே ரிலீஃப். இப்போ வந்து ராசிக்கும் உச்சமா வந்துடுவார் இந்த குரு பகவான். 9ஆம் இடத்துக்கு வந்து சனி வக்கர நிவர்த்தி ஆயிடுவார். இவரோட பொசிஷன் எல்லாமே பார்த்தீங்கன்னாக்கா இந்த 3 கிரக தசைகளும், ஏன்னா இந்த 3 கிரக தசைகளும் இந்த ராசிக்கு நல்லது. சந்திரன், சூரியன், செவ்வாய் எல்லாமே யோகக்காரர்கள். கடன் பிரச்சனை கன்ஃபார்மாக இருக்கும், யாருக்காவது ஒரு கடன் பிரச்சனை இருக்கும், நோய் நொடி பிரச்சனைகள் இருக்கும். இந்த 3த்துல எது இருந்தாலும் சரி அது இப்போ கிளியர் ஆகும். எதிர்பார்ப்புகள் உங்களுக்கு நிறைவேறும். சொந்த பந்தங்கள் ரீதியாக இருக்கக்கூடிய நெருக்கடிகள் மாறும். வாரிசுகள் ரீதியாக இருக்கக்கூடிய நெருக்கடிகள், அவங்களுக்கு வந்து வேலை வாய்ப்பு அமையலாம் கூட இப்போ வேலை வாய்ப்பெல்லாம் அமையக்கூடிய வாய்ப்பு இருக்குது. தொழில் ரீதியாக நல்லா இருக்கும். குடும்பத்தில் சுப விசேஷங்கள் நடக்கிறது, பொருளாதாரத்தில் நல்ல ஒரு சூழ்நிலை. இது வரைக்கும் ஏதோ ஒரு சூனியை வச்ச மாதிரி, ஏதோ ஒரு அந்த செய்வனை வச்ச மாதிரி எல்லாம் வீட்டில் வந்து ரொம்ப நெகட்டிவாக இருக்கும் இல்லையா, அது எல்லாமே மாறும். கேட்டதெல்லாம் வந்து நெகட்டிவான வார்த்தையை கேட்டிருப்பீங்க, நெகட்டிவான பதிலை கேட்டிருப்பீங்க, யார் பார்த்தாலும் வந்து உங்களுக்கு வந்து ஆப்போசிட்டாக போயிருப்பாங்க. இது எல்லாமே மாறி ஒரு நல்ல சூழ்நிலைகள் இந்த 3 தசைகளை அமையும். ஏன்னா சந்திர தசைக்கு சொல்லலாம், சந்திர தசைக்கு வந்து பூச நட்சத்திரத்தில் இருக்கார், சனியோட நட்சத்திரத்தில் இருக்கார். இந்த நட்சத்திரத்தில் இருந்து தசை பண்ணும்போது கூட சந்திர தசையில் இருக்கிறவங்களுக்கு சிறப்பு அவ்வளோ அருமையாக இருக்கும், ஒன்றும் பிரச்சனை இல்லை. இதுக்கப்புறம் நீங்கள் பயப்படத்தால 7.5 வருஷத்துக்கு உங்களுக்கு வந்து அந்த அளவுக்கு வளர்ச்சி. 7.5 வருஷத்துக்கு வந்து உங்களை கையிலேயே பிடிக்க முடியாது, ராஜ வாழ்க்கை அப்படின்னு சொல்லலாம். இது வந்து யோக கிரகங்கள் தசை அப்படின்னாக்கா சிறப்பு. 77 வயசுக்கு மேலே 95 வயசு வரைக்கும் ராகு தசை. ராகு பின்னாடி வரக்கூடிய தசை. இந்த ராகு தனிமையை கொடுக்கும், ஒரு சிலருக்கு வந்து மன அழுத்தத்தை கொடுக்கும். அதாவது சனி வக்கர காலங்களை கொடுத்துருக்கும். ஏன்னா உங்கள் ராசியில் உங்கள் சுய ஜாதகத்தில் சனி சம்மந்தப்பட்டிருந்தால்,
ராகு பகவான் வந்து இப்போ 8ஆம் இடத்துக்கு போயிட்டார். 8ஆம் இடத்துல சனியோட வீட்டில் தான் இருக்கார். நிறைய உடல்நலம் சம்பந்தப்பட்ட ப்ராப்ளம் நிறைய பேர் வந்திருக்கும். அதாவது மருத்துவ செலவு அது இதுன்னு வந்திருக்கலாம். அப்படிலாம் ஒரு சின்னதாக கடன் பிரச்சனை வந்திருக்கலாம். இது மாதிரி சொத்து பத்து ரீதியாக பிரச்சனைகள் வந்திருக்கலாம். இது எல்லாமே மாறக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. அதில் இந்த ராகு தசையில் பின்னாடி வரக்கூடிய ராகு தசை பெருசாக கெடுபலன்கள் கிடையாது. உங்களுக்கு பரவாயில்ல, சுப நிகழ்ச்சிகள் சுப விசேஷங்கள் அதிகமாக நடக்கிறது. இது மாதிரி நல்ல பலன்கள் அதிகமாக உண்டு இந்த ராகு தசையில் இருக்கிறவங்களுக்கு. ராகு பெரும்பாலும் அந்த அளவுக்கு கெடுபலன்களை கொடுக்காது, கஷ்டங்களை கொடுக்காது. இப்போ சனி வக்கர நிவர்த்தி அப்படிங்கிறது இப்போ எதெல்லாம் எதிர்பார்த்துருந்தீங்களாக்கா அந்த எதிர்பார்ப்புகள் பூர்த்தியாகும். வாரிசுகள் வழியில் ஒரு நல்ல சிறப்பான ஒரு செய்தி வரும். அது மட்டும் இல்லாமல் உடலாமை சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் தீரும். மன அழுத்தங்கள் கொஞ்சம் கிளியராகும். இந்த பூச நட்சத்திரக்காரர்களுக்கு தசாபுத்தி ரீதியாக சனியுடைய வக்கர நிவர்த்தி அப்படிங்கிறது சிறப்பு. நன்றி.